ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது வரப்போகிற குரூப் 4ல் தமிழில் கண்டிப்பாக நம்ம வந்து 90+ போட்டே ஆகணும். ஸோ அந்த 90+ கொஷின் போடுறதுக்கு நம்ம தமிழ் வந்து எப்படி படிக்கிறது, எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போது லாஸ்ட் சாட்டர்டே வந்து குரூப் 2A உடைய மெயின்ஸ் வந்து நடந்தது. அதில் வந்து தமிழ் வந்து கொஷின்ஸ் வந்து 60 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்றத சிலபஸ்லேருந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதிலே வந்து சிலபஸுடைய ஸ்டாண்டர்ட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, தமிழோடது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு போட்டிருந்தாங்க. பட் ஆனால் கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸ்கூல் புக்ஸில் 6 to 10th லெவலை தாண்டி 11th 12th சிறப்பு தமிழில் நியூவும் இல்லாமல் ஓல்டு புக்லேருந்துலாம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழியில் நம்ம வந்து 42 வந்து புக்ஸில் உள்ளது மட்டும்தான் ஒரு எழுத்துக்கும் ஒரு சொல் வந்து படிச்சிருப்போம். பட் ஆனால் அவங்க வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து கேட்டிருந்தாங்க ஓரெழுத்து ஒரு மொழியெலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. நம்ம படிக்கிற இலக்கியம் பாட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு இலக்கணம் மட்டுமே நம்மளுக்கு 85 கொஷின்ஸ் வந்து இப்போ குரூப் 4ல் கேட்க போகிறாங்க. 15 கொஷின்ஸ் தான் வந்து உரைநடை கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் படிக்கிற மெத்தடையே மாற்றணும். இப்போ நாங்கள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம குரூப் 2Aல மெயின்ஸில் வந்து எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு. இங்கே பாருங்கள், வகுப்பு கலைந்தது, கொழுந்து நட்டனர், பொழுது சாய்ந்தது, கார் பெய்தது. இதெல்லாமே வந்து எங்கே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து 11th 12th சிறப்பு தமிழ், ஓல்டு சிறப்பு தமிழில் இந்த இது வந்து அப்படியே இருக்குது. கொடுத்துருக்கிறதா தூக்கி நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், மல்லிகை சூடினால், வகுப்பு கலைந்தது, பொழுது சாய்ந்தது, கொழுந்து நட்டர், கார் பெய்தது, ஆட்டம் முடிந்தது. இது எல்லாமே நம்மளுக்கு 12th சிறப்பு தமிழில் இருந்ததை கேட்டிருக்காங்க. இது கூட நம்ம வந்து இப்போ படிக்கிறத வச்சு கெஸ் பண்ணி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆகுபெயரில் விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர் எல்லாமே இங்கே நம்மளுக்கு 12th சிறப்பு தமிழ், ஓல்டு சிறப்பு தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இங்கே படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம போய் அங்கே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். விட்ட ஆகுபெயர் சென்னை வளர்கிறது, விடாத ஆகுபெயர் வந்து இனிப்பு தின்றான் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் வந்தது, விடாத ஆகுபெயர், புலி தின்றான், இதெல்லாமே வந்து நம்ம வந்து அங்கே வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இங்கே வந்து கொஷின்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய படிக்கிற மெத்தடை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். எப்படி நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும்னா, 6 to 12th வந்து நியூ புக் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொரு லெசன்ஸ்க்கும் பின்னாடி வந்து உங்களுக்கு இலக்கணம் இருக்கும். ஸோ வந்து அப்படியே 6th ஃபஸ்ட்டு டேர்ம் எடுக்கிறீங்கன்னா, ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அதில் ஃபஸ்ட் வந்து செய்யுள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு கீழே வந்து செய்யுள்லாம் நீங்கள் படிக்க வேணாம். அதுக்கு கீழே வந்து அதோடைய பொருள், சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க, இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து மொழித்திறன் பயிற்சியில் அதை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி வந்து மொழித்திறன், கலைச்சொல் அறிவோம், அது மாதிரி ஒரு லெசனுக்கு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு லெசன்ஸ்க்கு பின்னாடி உள்ள இலக்கணம், அது மாதிரி நீங்கள் 6 to 12th வரைக்கும் நியூ புக் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 6 to 12th ஓல்டு புக்லையும் இலக்கணம் பாட்டை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு 11th 12th சிறப்பு தமிழ் அண்ட் ஓல்டு சிறப்பு தமிழில் எங்கெங்கெல்லாம் இலக்கணம் கவர் ஆகுதோ, நியூ சிறப்பு தமிழில் பெருசாக வந்து இலக்கணம் கிடையாது. அதில் வந்து கலைச்சொல் அறிவோம்ல, இந்த மாதிரி ஆங்கில சொல் கொடுத்து அதுக்கான தமிழ் சொல் கொடுக்குறது அது மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஓல்டு சிறப்பு தமிழில் இருக்க இந்த இலக்கணம் பார்ட்ஸையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ படிச்சிருக்க இலக்கணம், ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சுட்டே வந்தீங்களா இலக்கணம், அதில் இல்லாத நீங்கள் படிக்காத டாபிக் ஏதாவது சிலபஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, அதோட நேம் எடுத்து போட்டு நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன ஒரு பாட்டு வந்து இல்லையோ, மருவு இல்லை அப்படின்னா மருவுடைய கவர்மெண்ட் மெட்டீரியல் அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அது மாதிரி வெளியில் உள்ள சோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, கவர்மெண்ட் மெட்டீரியலோட படிங்க. இலக்கணத்துக்கு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இலக்கணத்தை வந்து நீங்கள் எடுத்து அதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து, ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழிலாம் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை படிச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கால அப்படி வந்து கூகுளில் போட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும்போது அது மாதிரி கிடைக்கலைன்னா, நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஓல்டு கொஷின்ஸ் டிஎன்பிசியோடைய கவர்மெண்ட் மெட்டீரியல் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றா, டிஎன் கேரியர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, தமிழ்நாடு கேரியர் சர்வீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் போர்ட்டலில் வந்து உள்ளே போயிட்டு அங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு குரூப் 2 குரூப் 4 அதோடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் கண்டிப்பாக நம்மளால் வந்து 90+ கொஷின்ஸ் வந்து தமிழில் வந்து நம்ம போட முடியும். ஏன்னா வந்து நிறையா பேர் எழுதுறனால எப்படியெல்லாம் நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்றதான் வந்து பார்ப்பாங்க. ஸோ வந்து கொஷின் கண்டிப்பாக கஷ்டமாக கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நம்ம ஓரளவு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியல் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து இலக்கணத்துக்கு இப்படி தான் படிக்கணும். இலக்கியத்துக்கு வந்து உங்களுக்கு 15 கொஷின்ஸ் தான் கேட்பாங்கன்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடியே ஓல்டாக உள்ள சிலபஸ்க்கு வந்து என்னென்ன படிக்கணுன்றது போட்டிருப்போம். இல்லைனா தனியாக நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் எதாவது அந்த 15 கொஷின்ஸ்க்கான உள்ளது எங்கெங்கே படிக்கணுன்றது ஒரு வீடியோ போடலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து ஜிகேக்கு வந்து நியூவாக படிக்கிறவங்க எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த லெசன்ஸ்க்குலாம் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படின்றத வந்து நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் சிறப்பு தமிழ் வந்து இல்லாதவங்க எப்படி வந்து டவுன்லோட் பண்ணலான்னா, ஓல்டு புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அது மாதிரி போயிட்டு ஓல்டு சிறப்பு தமிழில் வந்து புக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து இப்படி படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து போட முடியும். ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.